தேவதூதர்கள் நமக்கு வேலை செய்கிற அளவுக்கு தேவனிடத்தில் போய் சேருது பாருங்கள். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு மதிப்பை வச்சுருக்கிறார். பட் ஆனால் வாட்ஸ் ஹேப்பனிங், என்னத்தான் நடக்குது? யாராவது இழிச்சவாய் மாட்டிக்க மாட்டானா? இழிச்சவாய் மாட்டிக்க மாட்டாளா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? நீங்கள் தான் இன்னொருத்தர். இப்போ நான் இங்கே ஒரு வேலைக்காரனாக இருக்கிறேன், ஃபெசிலிட்டேட்டராக இருக்கேன். நான் சொல்கிற ஆலோசனை தான் உங்களை கிளறணுங்கிற தலையெழுத்துலாம் கிடையாது. தெர் இஸ் நோ சச் ஆப்ளிகேஷன். உங்களுக்கு தெரியணும் பொது வாழ்வு தான். தனியாக இதுக்காக நம்மளை ஆண்டவர் ஏதோ ஒரு கூடாரத்துக்குள்ளே கொண்டு போகல, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே நாட்டுக்குள்ளே கொண்டு போகல. டே டு டே லைஃப், அனுதின வாழ்வில் இருக்கிற நிலையில் தான் தேவன் கையில் மக்கள் உபயோகமாக இருந்தாங்க. அதுவும் பெண்கள் உபயோகமாக இருந்தாங்க. பெண்கள் பயங்கர உபயோகமாக இருந்தாங்க. பெண்களுடைய 2 பெண்களுடைய ஜெபங்களால் பல 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 தேசங்களிலே, பல இடங்களிலே சமுதாயமே மாறி இருக்கு. இங்கு 2க்கு மேற்பட்ட பெண்கள் இருக்கிறோம். எல்லாரையும் தேவன் ஒரே மாதிரி உபயோகிக்கிறதில்லை என்றாலும் உபயோகம் இல்லாமல் யாரும் இல்லை என்பது தான் மேட்டர். பயப்படுங்க. பயங்கிறத கூட நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிற என்னுடைய அபிப்பிராயம் உணர்வு. சும்மா இந்த நடுங்கின மாதிரிலாம் இந்த சீன்லாம் விடாதீங்க. காலம்புற சொல்கிறேன். இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நல்ல புத்தி சொல்கிறதுக்கெலாம் இனிமேல் ஆளே கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொன்றா உருவிட்டு இருக்காரு. அவரோட வருகை எவ்வளோ சமீபம்னா, எந்த ஒரு நல்ல புத்தியும் சொல்கிறதுக்கு, எந்த ஒரு நீதி நியாயங்களை சத்தியத்தை சொல்கிறதுக்கு ஆட்கள் குறைஞ்சிட்டே இருக்காங்க. வேர்ல்டு வைடாக கேட்கவே மனசில்லாத பெரிய கூட்டம் பெருகிட்டே இருக்குது. ஆமாம், செவிடங்காதில் சங்கு ஊதின மாதிரி எல்லாம் காதுகளிலிருந்து கேளாத கூட்டம் பெருகுது, கண்களிலிருந்து காணாத கூட்டம் பெருகுது, இதயம் இருந்து உணராத கூட்டம் பெருகுது. அப்படியே தெரியாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடியே எப்படி கொரோனா எப்படி பரவி எப்படி எத்தனை பேரை கொன்னுச்சு. அது மாதிரி தீஸ் திங்ஸ் ஆர் எவர் ஆன் த இன்க்ரீஸ். ஒரு முறை இந்த தனியாக கொரோனாவில் இறந்தவங்களுடைய பாடியை வழக்கமான மயானத்திலோ இல்லை வழக்கமான கிரேவியார்டில் புதைக்காமல் தனியாக ஒரு ஐசோலேட்டட் ஏரியா மார்க் பண்ணி அங்கே போய் புதைக்கிறதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நான் ஒரு முறை ஒருவருடைய மரணத்து நிமித்தம் சென்றிருந்தேன். வெரி ஸ்கேரி தான் உண்மையாகவே. சாதாரணமாக ஒரு கிரேவியார்டுக்கோ இல்லை ஒரு மயானத்திற்கோ போகும்போது அங்கே அந்த அட்மாஸ்பியரில் இருக்க வாடையே வேறு மாதிரி இருக்கும். அது எந்த மத பின்னணியை சேர்ந்தவங்க, ஈவன் இஸ்லாமிய தர்கா இல்லை, அது பேர் என்ன, கபர்ஸ்தான், அங்கேயுமே எல்லா இடத்துலையும் இந்த துண்ணூறு வாடை, இந்த ஊதுபத்தி வாடை, அந்த மக்கி போன வாடை. the air will be always not conducive. அங்கே இருக்கிற காற்று, சுவாச காற்று நமக்கு சாதகமாக இருக்காது. அதிலே வேலை செய்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ காரியங்களை பொறுப்பு இல்லாமல் போயிட்டுருக்கு. எல்லாம் ஊழல், எல்லாம் பழக்க தோஷங்கள். எவன் தட்டி கேட்குறது, யோ நம்ம அந்த வேலையை செய்யலாம், அவன் செய்கிறான்ப்பா, எப்படியோ போகட்டும் அப்படின்னு நிர்வாகத்தில் இருந்த அந்த கருத்து, அந்த கரிசனை காலங்காலமாக அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. தூங்காமல் ஜபத்தை பற்றி தான் யோசிக்கிறோம், ஜப தரிசனம், ஜப பொறுப்பை பற்றி தான் யோசிக்கிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க விரும்புகிறது ஜெபிப்போரின் நிர்விசாரம். The carelessness, the complacency, the indifference
of the prayer warriors. செய்வன திருந்த செய் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம். ஜெபிக்கத்தான் வேணும். we can't avoid not to pray. அதுக்கு சாமி தான் வழி வகுத்திருக்கிறாரு. அவரே முன்மாதிரியாக இருக்கிறாரு. ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டவங்களுக்கு இப்படி ஜெபிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதில் முக்கியப்படுத்த வேண்டிய அம்சங்களை நம்ம முக்கியப்படுத்தாமல் இஷ்டம் போல் ஜெபிக்கிறது மதிக்கப்படாது, கணக்குக்கு வராது, கர்த்தர் செவியில் விழாது, ஞாபக புத்தகத்தில் இருக்காது, அவருடைய நீதியின் வலதுகரம் நீட்டப்படாது. அவரால் எல்லாமே முடியும்னாலும் நம்முடைய ஜெபம் அவருடைய கையை கட்டுறதும் உண்டு, அவருடைய கையை அவிழ்க்கிறதும் உண்டு. இதுதான விஷயமே. Prayer is so powerful, so influential. Either it works positively or negatively. ஜெபிச்சிருவோம், போட்டு விட்டுருவோம். That's not the way it works. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், பிரசங்கம் பண்ண பிடிக்கல, ஜனங்க கேட்க பிடிக்காதனால மாத்திரம் இல்லை, ஜனங்கன்னா இப்போ நான் என்னமோ தேவத்துவம், நீங்கள் ஜனங்க அப்படி இல்லை, கடவுளுடைய பிள்ளைகளான் நாம. ஊழியக்காரங்களுமே, இப்போ ஊழியக்காரங்க கூட்டம் நடக்குது, உபவாச கூட்டம் நடக்குது, 24/7 நடக்குது, 12-hour ப்ரேயர் நடக்குது, 3 days 72 hours ப்ரேயர் இருக்குது. மாய் சில ஊர்லலாம் மணிக்கணக்காக நடக்குது, வருஷக்கணக்காக நடக்குது. ஜெபம்லாம் கேட்கப்படுதா? இஸ் தேர் எனிதிங் ஹேப்பனிங் அட் ஆல்? அரண்களெல்லாம் தகர்க்கப்படுதா? உண்மையை தான் நம்ம அறிந்து, அதான் அந்த செயல்பாடு இருக்குது பாருங்கள். அந்த ஜெபத்துக்கு பின்னே நடக்கக்கூடிய கிரியை, ஜெபத்திலே சம்பந்தப்பட்ட கிரியை, ஜெபத்து நிமித்தம் ஆரம்பிக்க வேண்டிய கிரியை, நிறைவு செய்ய வேண்டிய கிரியை, ப்ராசஸ், அது உருவாகும்படியான அந்த ஒத்தாசையின் கிரியை, உதவியான கிரியை, அதற்கு வேண்டிய எல்லா விதமான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் ஒரு மெஷினரிக்கு எப்படி தேவைப்படுதோ அதுபோல் ஆவிக்குரிய இந்த செயலுக்கு தேவைப்படுற எல்லா வார்த்தையும் கரெக்டாக பொறுக்கி எடுத்து தான் பேசுகிறோம், ஜெபிக்கிறோம், போகிறோம், வரோம், பாடுறோம், யோசிக்கிறோம், போதிக்கப்படுது. இட்ஸ் பீன் ஹேப்பனிங். ஏன் அது அந்த ஜெபித்த இடத்துலும் சரி, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆந்திராவில் நடக்குதுன்னு வாசித்தோம், சத்தீஸ்கட்டில், எல்ஸ்வே, உத்தரப்பிரதேசத்தில் நடக்குதுன்னு வாசித்தோம், வேலூரில் நடக்குதுன்னு வாசிச்சிருக்கிறோம், மெனி பிளேசஸ். இப்போ கூட கம்மிங் 18th ஒரு பெரிய ப்ரேயர் ட்ரைனிங் இருக்குது, ஃபோக்கஸ் ப்ளஸ் ட்ரைனிங் இருக்குது, ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம். எல்லாருமே வேலை செய்கிறோம். இதெல்லாம் கவனிக்கணும். வசனத்தை மாத்திரம் குறிச்சிக்கிட்டோம், வசனத்தை சொல்லிட்டோம், அது இன்னும் மேஜிக்கலாக வேலை செய்யல. ஆத்மா தான் பெரிய, ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்த ரெண்டுமே தான். ஓகே, அதுதான் பெரிய விவசாய களம், அதுதான் நஞ்சை புஞ்சை. ஸ்பிரிட் அண்ட் சோல் இஸ் தி ஒன்லி massive agricultural arable land. அதைத்தான் எசேக்கியேல் 36:9 யாராவது வாசிங்க பார்ப்போம், இஃப் ஐ எம் நாட் ராங். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இன்னொரு வாசிங்க. நம்முடைய பிதா தான் பெரிய குடியானவர், ஃபார்மர், ஜமீன்தார், மிராசுதார். ஜீசஸ் தோட்டக்காரர். தூய ஆவியானவர் அவரோடு கூட சேர்ந்து பணி செய்கிறார். நம்முடைய ஆவி ஆத்மா
சரீரத்தை ஆண்டவர் போட்டு கொத்திக்கிட்டு இருக்கிறது இல்லை, சராசரியாக தான் பண்ணுறாரு. ஆன் ஆவரேஜ் பேசிஸ் சரீரத்தோடு என்ன ஈடுபாடு கொள்ள வேண்டுமோ, சரீரம் மிருதுவானது, சரீரம் வரையறைக்கு உட்பட்டது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் சரீரமே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறவர் இல்லை. தூங்காமல் கேட்கணும். வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் இங்கே தான் குடிவாங்க, எங்கே குடிவாங்க. காலம் மோசமாயிடுச்சு, காலம் ரொம்ப சைவமாயிடுச்சு. நீங்கள் விரும்பின இடத்துக்கு போங்க, ஒன்றுமே அதை எவ்வளோ காலமாக சொல்கிறேன். நாலடி போனால் நல்ல சிவலோகன் அஞ்ஞானி சொல்கிறான். இங்கே தான் இருந்து குப்பை கொட்டணும், ஒன்றும் தலையெழுத்து இல்லை. ஏன்னா இது என்னை பொறுத்த மட்டும் நான் உயிரோடு புத்தி சாதனம் இருக்கிற வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு திடீர்னு என் புத்தி கெட்டு போகக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய டெய்லி ஜபம். நான் இங்கே சம்பாத்தியத்துக்காக வரல. 75 மறுபடியும் பிறந்தேன். ஆனால் 77 வந்தேன் ஊழியத்துக்கு. அன்னையிலேருந்து எனக்கு சம்பாத்தியத்துக்காக இந்த ஊழியத்துக்கு வரல, சேவைக்கு வரல. அதுபடி என்னை ஆண்டவர் கூப்பிடும்ல. எனக்குமே அதை பற்றி ஒரு ஈடுபாடே கிடையாது. ஐ ஹாவ் நோ பிளான் டு மேக் மணி. இன்றைக்கும் நான் கற்றுக்கல. சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நான் சம்பாத்தியத்துக்காக இந்த ஊழியத்துக்கு வரல, இந்த சேவைக்கு வரல. நான் முதல்ல போய் சேரணும். அப்போது ஆரம்பத்தில் ஐ வாஸ் இன் மை 20s. அப்போ இம்மீடியட்டாக வந்ததுனால என்னுடைய குடும்பத்தினர், உறவினர், உடன்பிறப்புகள் இவங்களாம் அழியாமல் பரலோகத்துக்கு வந்துடணும். பாரம்பரிய கட்டுகளிலிருந்து, அறியாமையிலிருந்து, விக்கிரக ஆராதனை விடுதலை பண்ண முடியும். அன்றைக்கி அவ்வளோதான் பிகினர், அவ்வளோதான் வெளிச்சம். ஆனால் பளிச்சுன்னு மின்னல் வேகத்தை விட வேகமாக அதெல்லாம் மாறிடுச்சு. ஆண்டவர் தரிசனத்தையும் ஈடுபாடையும் இந்த குறுகிய கண்ணோட்டத்தை விட்டு விலக்கி கொண்டே இருந்தார். கவனிங்க, நான் பொழுதுபோக்குக்கு இங்கே வரல. உங்களுக்கு வேணால் இருக்கலாம். எப்போ நீங்கள் சபைக்கு ஏன் வந்துட்டு போகிறீங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இன்றைக்கெலாம் எனக்கு. ஏன் வருவீங்க, ஏன் மாற்றம் காணாமல் போவீங்க? அப்போ இது என்ன இடம் இது? வாட் இஸ் திஸ் பிளேஸ்? டாஸ்மாக் கிடையாது, குடிகாரம் கிடையாது. அவன் குடிகாரம் கடைக்கு மது விற்பனை செய்கிற இடத்துக்கு வரவங்களாம் மாற்றம் காண்றாங்க. மனசை வித்துறானுங்க, சரீரத்தை வித்துறாங்க, மானத்தை வித்துறானுங்க, துட்டை வித்துறானுங்க, கொடுத்துட்றானுங்க, உடமை வித்துறானுங்க, அவசியம்னா பொண்டாட்டி வித்துறானுங்க, பிள்ளைகளை வித்துறானுங்க, சொத்தை வித்துறானுங்க, அடமானம் வச்சு வாங்கி குடிக்கணுன்னு இருக்காங்க. பாருங்கள், இதுக்காக கதறி ஜெபிக்கணும். ஜெபிச்சுருக்கும்போது தான் யோசித்தேன், இது தமிழ்நாடு கேளுங்க, ஏன் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது? கண்ணுக்கு பார்க்குற, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற இந்த திருச்சியில், இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் ஏன் இது நடக்குது? ஏன் இஸ்ரேலில் நடக்குது? கடவுளுக்கு மனுஷன் மேலே வழக்கு, கோபம், வெறுத்து போயிட்டார், சலிச்சு போயிட்டார். பொறுமையாக இருக்கிறார், காரியம் செய்யணும். அவரே தன்னுடைய குமாரனை அனுப்பி, எதுக்கு சும்மா இதெல்லாம் கதைக்காக எழுதி வச்சுருக்காரு? அவருக்கு வேறு நிகழ்ச்சியை நடத்த தெரிலன்ட்டு குமாரனையே அனுப்பி சாக கொடுத்து அதெல்லாம் ஒரு பதிவு செஞ்சுட்டு பண்ணியிருக்காரு. எவ்வளோ தேவனுக்கு நம்ம மேலே வேதனைனா, நேரடியாக அவர் நுழைஞ்சால் நம்ம ஒழிச்சிருவார், ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். ஏன்னா ப்ராப்போசிஷன் இல்லை, ப்ராக்ளமேஷன் பிரகடனப்படுத்தியிருக்கிறார். 1 or 2 times, minimum 2 times, once in Old Testament, second time in New Testament. Old Testamentல பிதா சொல்லியிருக்கிறாரு, நியூ டெஸ்டமெண்ட்டில் இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த கல்லுகளிலிருந்து ஆண்டவர் பிள்ளைகளை தனக்கு உண்டாக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. பீத்திக்கிட்ட யூதர்களுக்கு பார்த்து, பழைய ஏற்பாட்டில் மோசே ஒத்து தள்ளிப்போ, இந்த ஜனங்களை அழிச்சிட்டான், ஒன்றா பெரிய சந்ததி ஆக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. God can do it again any number of times, but he has not. தரிசனமிக்க, எழுச்சி மிக்க, பொறுப்பு மிக்க, பிரகாசமிக்க பெண்களாக வந்துட்டு போனோம். சியோன் குமாரத்தி பெண்களாக வந்துட்டு போனோம். சொல்ல வந்தது, இன்றைக்கி ஆன்லைனில் இதில் வாங்கிக்கலாம்னு சொல்கிறான். எவ்வளோ பெரிய துரோகி அது! என்ன அது அந்த குறிப்பில் பார்த்தீங்களா? சிறுவர்கள் கூட வாங்கலாம். ஆன்லைனில் எவனுமே வாங்கலாம். ஆன்லைனில் வரும்போது பேக்கேஜில் தானே வருது.
டாஸ்மாக் கடையில் போகும்போது தான் அந்த வழியில் பார்த்தா அங்கே கம்பியாக போட்டிருக்கோம், பாட்டில் இருக்குது, எல்லாம் தெரியுது. அவன் பக்கா ஆன்லைனில் பேக்கெட் பண்ணி தான் அனுப்புகிறான். இத்தனோண்டு ஒரு சின்ன அந்த காலத்தில் சிடி இல்லைன்னா இந்த மெமரி கார்டெலாம் அனுப்பும்போது அதான் அட்டகாசமாக ஒரு சின்ன அந்த பித்தெல்லாம் வச்சு அதுக்குள்ளே டேமேஜ் ஆகாமல் அனுப்புகிறானே. அதே மாதிரி போதை வசதி இன்றைக்கி பயங்கரமாக பெருகிட்டுருக்கு. போதை வசதியை ஆன்லைனில் பண்ணிடுவாங்க. பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பண்ணக்கூடாது. நம்ம இங்கே ஆதங்கப்படலாம். அவன் தான் மனுஷனை கொல்லும்படியாகவே ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் தான் கொல்றான்னா நம்ம பங்குக்கு ஒருத்தரை கொண்டுக்கிட்டு இருக்கோமே, அதை நமக்கு சொல்லாத. என்ன சுட்டி காமிப்பியா நீ? முதல்ல உன் கழுத்தை அறுத்துருவேன். என்ன நீ சுட்டி காமிப்பியா நான் பாவின்னு? என் தவிர நீ சுட்டி காமிப்பியா? உடனே பைபிளை ரெஃபர் பண்ணுவோம். மற்றவளை நியாயம் தீர்க்காத, மற்றவளை நியாயம் தீர்க்கிற நீ நியாயம் தீர்க்கப்படுவாய். But we want to pray. We want to talk to God. What? About what? எதை பற்றி கடவுள்கிட்ட பேச இருக்கிறீங்க? உணர்ச்சி வசம் இதில் வேலைக்கு ஆகாது, கண்டிப்பாக ஆகாது. கோவப்பட்டாலும் அதான் அண்மையான காலத்தில் சொல்லிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் சொல்லலையா? அதுதான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் அண்மையான காலத்துலேருந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தால் நிறைய விஷயத்தை பார்த்து சத்தியத்தை பேச விடுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நீங்களுமே அதை தான் தேடணும். உண்மை இல்லாமல் எதையும் செய்யாதீங்க, சத்தியம் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க, சத்துவம் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க. சத்தம் வாயில் வக்கீலை கொடுத்த மாதிரி எதையோ செய்யாதீங்க. டோன்ட் யூ டூ இட். நீங்கள் மற்றவங்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டியவங்க. உங்கள் உயிரை மாய்த்து கொண்டு, அதான் தற்கொலை இல்லை, உங்கள் உயிரை நீங்கள் பானபலியை வார்க்க ஒப்பு கொடுத்து உங்கள் ஜீவனை வெறுத்து தேவ சித்தத்தை செய்து முடித்து உங்கள் ஜீவனை ஆண்டவர் நித்திய காலமாக காத்து அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டியவர்கள். அதுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டியவர்கள் இல்லை, ஒப்பு கொடுக்க உங்களை வைத்து ஒத்தாசை பண்ணி உங்களுக்கு விலையை கொடுத்து தனக்கு சொந்தமாக்கி கொண்டு இருக்கிறார். வேணான்னு சட்டையை கிழிச்சிட்டு வேணான்னு இங்கே வெறுப்பாக புட்டுக்கிட்டு ஓடலாம். கடவுளை நம்ம கைவிட போகிறதில்ல. கிரயத்து கொள்ளப்பட்ட நம்ம ஆண்டவர் கைவிட போகிறதில்ல. அவர் கைவிட போகிறதில்லைங்கிறது நம்ம என்னத்துக்காக அப்படி ஒரு அலாதி மோகம் கொண்டு ஆசைப்படுறோம்? பொறுப்பில் நம்ம அந்த ஆசை கூட கேட்குறோம். we don't know what we are really asking for. ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். கூடாது, எல்லாமே அவரால் கூடும். எதுக்காக நம்ம சொல்ல இஷ்டப்படுறோம்? தரிசனம் இல்லாமல், இலக்கு இல்லாமல், எண்ணத்தை முடிக்கிறதுக்கு, சுயநல பிண்டங்களாக இச்சையை நிறைவேற்றத்துக்கு கேட்குறோமா? அது பாலியல் இச்சையாக தான் இருக்கணுமா? நாட் ஆல்வேஸ். தெர் ஆர் அதர் திங்ஸ் ஆல்சோ தட் லீட்ஸ் டு இட்டர்னல் டெத். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாலும் பரலோக நாடாளுமன்றம் சட்டமன்றங்கிறோம்ல, அதுவும் இறங்கிடணும். இந்த பார்லமெண்ட் ஆஃப் ஹெவன் ஷுட் டிசெண்ட். இங்கே இறங்கிடணும். கர்த்தர் விசாரணைக்கு உட்காரணும், பரிபாலனத்துக்கு உட்காரணும், பட்டுவாடா செய்கிறதுக்கு உட்காரணும். எப்படி எவ்ரி மண்டே கலெக்டர் காலையில் 10 o'clock அங்கே உட்காந்துருக்கிறாரோ, கலெக்டரே உட்காந்துருக்காரு. கலெக்டருக்கு முன்னாடி தான் வரிசையாக போய் நம்ம விண்ணப்பங்களை கொடுக்கலாம். கலெக்டர் மண்டே மாதம் தான் உட்காந்துருப்பார். நமக்கு 24 மணி நேரம் தேவன் இருக்கிறாரே. ஜெபிக்கிறோம் வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல், எதையும் விட்டு கொடுக்காமல், ரிஸ்கே எடுத்துக்காமல், இன்னும் எல்லா பழியும் இன்னும் எல்லா நிறைய கடவுளுக்கு வேலை வைக்கிறோங்கிறது என்னுடைய துக்கமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு கண்டுபிடிப்பு. ரொம்ப கடவுளுக்கு வேலை வைக்கிறோம். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன ஒருத்தருக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கோம். எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டில் ஒரு ஹவுஸ் மைடு, அதாவது வீட்டு வேலை செய்கிறதுக்காக ஒருத்தரை வைக்கிறீங்க. பி எ மேன் ஆர் உமன், வாட் எவர் இட் இஸ்.
அவங்களுக்கு அவங்க வந்து டே ஸ்காலர் வந்துட்டு போகிறவங்களா இருந்தால் காலங்கத்தாலே வரட்டுமே, 6 முன்னாடி வந்தால் என்ன இப்போயே வந்துட்டேன் காலங்கத்தால் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்கிறவங்க தான் நம்ம, இல்லைங்களா? வந்தாலும் பிரயோஜனப்படுத்திக்கோ, அது வேறு விஷயம். சரி, இப்படி கூட யோசிக்கலாம் எக்ஸ்ட்ரீமாக. 24/7 24 மணி நேரம் ஒருத்தர் வேலைக்கு வச்சுருக்கோம் வச்சுக்கோங்களேன். இந்த நாள் முடிஞ்சிடும்ல. ராத்திரி 12 மணி வரும்போது 11:59, அப்புறம் தி அதர் டே ஸ்டார்ட்ஸ் இல்லை. இன்றைக்கி 7th, நாளைக்கு 8th. அப்போ நம்ம இன்றைக்கி கடைசி மணி துளி வரைக்கும் அவனுக்கு வேலை வச்சுட்டு அடுத்த நாள் வரைக்கும் வேலையை கண்டினியூ பண்ணிட்டு தான் அவனுக்கு என்ன இருக்கும்? அது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. நிர்வாக ஒழுங்கு பிரகாரமாக 7ஆம் தேதி வேலை முடிஞ்சிருச்சு, 8ஆம் தேதி எக்ஸ்ட்ரா தான், இட்ஸ் ஓவர் டைம். பட் ஆனால் 8ஆம் தேதிக்கு அதை நீங்கள் கணக்கு காமிக்க முடியாது. 8ஆம் தேதி வேலை 8ஆம் தேதி வேலை, 7ஆம் தேதி வேலை 7ஆம் தேதி வேலை. எவ்வளோ வாயாடித்தானே இன்னும் குறையல, இன்னும் புரணி குறையல, இன்னும் ஆக்கப்பூர்வமாக வேலை குறையல, இன்னும் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களை நான் மன்னிக்கிறது போல என் பாவங்களை எனக்கு மன்னியும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த காரியம் முடியல. மேற்பூச்சா அடுக்கிக்கிட்டே இருக்கும், எதுவுமே ரிசால்வ் ஆகாமல், எதுவுமே தீர்வை காணாமல் ஃபைல்ஸ் அடுக்கிக்கிட்டே இருக்கும். 5 கோடி வழக்குகள் தமிழ்நாட்டில் மாத்திரம் இன்னும் தீர்வை காணாமல் அடுக்கடுக்காக இருக்குங்கிறாங்க. ஜஸ்ட் இன் தமிழ்நாடு அலோன். இந்தியா எடுத்துக்கோங்க, தலையை சுற்றில் 144 கோடி மக்கள், பாதிக்கு பாதி எடுத்துக்கிட்டாலும் 50 கோடி, 50 + 57 கோடி மக்கள், 57 கோடி மக்கள். இதில் ஏராளமான வழக்குகள். எவ்ரி டைம் இட் கம்ஸ் அப். ஏன் வழக்குகள்? ஒருத்தனும் தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கலை, நியாயப்படுத்திக்க தான் நீதிமன்றங்கள். அதுக்கு சட்ட பிரிவுகள், சட்ட ஷரத்துக்கள், அதில் வாதம் பிரதிவாதம், அதில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ப்ரைவேட் ப்ராசிக்யூட்டர். இந்த ஆம்பியன்ஸில் தான் we are praying, we are trying to pick up a conversation with God. இப்படிப்பட்ட சூழல் மத்தியில் தான் தேவனிடத்தில் நாம் ஒரு சம்பாஷணை வைத்துக்கொள்ள தேவன் நமக்கு உரிமை கொடுத்த. வா வழக்காடுவோம், வாங்கிறாரு. உடனே பம்மிக்கிட்டே போதும், ஐயோ என்ன நினச்சிடுவார். என்ன நினைக்கிறதுக்கு? உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு உன் முடிவை அப்போயே நான் பார்த்துட்டேன். என்ன நினைக்க வேண்டியிருக்கு? ஆமாம், ஒரு நேரத்தில் நீ நிர்வாணமாக இருந்த, ஒரு நேரத்தில் உடுத்தி இருந்த, ஒரு நேரத்தில் அறகுறையாக இருந்த, ஒரு நேரத்தில் இப்படி இருந்த, ஒரு நேரத்தில் திருத்தனம் பண்ண, ஒரு நேரத்தில் அப்படியே வழிஞ்ச, ஒரு நேரத்தில் வரட்டு கௌரவத்தால் இல்லை. வா 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 கம் 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 லெட்ஸ் டாக், பேசலாம், வா. உன்னுடைய பிரச்சனைகளை சொல்லு, உன்னுடைய வாதங்களை வை, உன்னுடைய பிரதிவாதங்களை வை, உன்னை நியாயப்படுத்தி கொள்ளும் விஷயங்களை என்னிடத்தில் சொல்லு. லெட் மீ see if it's going to be right or not. எங்கே நான் தப்பு பண்ணிகிட்ருக்கேன், எங்கே நான் உனக்கு இன்னும் ஒத்தாசை பண்ணல, யாரை உனக்காக நான் இன்னும் விசாரிக்காமல் இருக்கேன், யார் நிமித்தம், யாருக்காக உன் நிமித்தம் நான் பிராயச்சித்தம் செய்யாமல் இருக்கிறேன், பலியாகாமல் இருக்கிறேன், ஒப்புரவாகுதலை துவங்காமல் இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. வெளிப்படையாக இந்த பிரிண்டட் புக்கில் தானே கேட்குறாரு. எங்கேயோ யாருமே கேட்காத ரகசியமான ஒரு மூலையில் ஆண்டவர் சொல்லலையே. ஸோ ஜபத்தில் உங்களுக்கு அந்த வளர்ச்சி, சரியான வளர்ச்சி, சுகாதாரமான திடகாத்திரமான வளர்ச்சி, ஒரு அஸ்திபாரமான வளர்ச்சி, ஒரு தூணான வளர்ச்சி. எசேக்கியா செவுத்தில் போய் முட்டிக்கிட்டான். அதை பற்றி நான் கண்ணு மூக்கு காது வச்சு எதையும் சொல்ல இஷ்டப்படலை. ஆனால் அன்னைக்கு அந்த செவுரு அவனுக்கு தேவனிடத்திலேருந்து திரும்பி பதில் கொண்டு வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜபம் பதில் கொண்டு வரணும். பதில் கொண்டு வர்றது மாத்திரம் ஜபத்தினுடைய மேன்மை இல்லை, பதிலாக மாறுறது தான் ஜபம். பிரைஸ் தி லார்ட். Has your prayer
become the very answer? Are you still like less than a crush, LKG boy or girl asking for more answers? இன்னும் விடை வரலன்னு கேட்குற அந்த வியாதினால் இருக்கீங்களா? நானே விடை ஆகிவிட்டேன். ஒரு காலத்தில் விடையை தேடி இருந்தேன், படிக்க படிக்க வளர்ந்து விட்டேன், நானே விடையாகிவிட்டேன். ஜெபிக்க போகும்போதே நமக்கு விடை தெரிந்து விட வேண்டும். தானியேல் ஜெப வாழ்விலே என்ன அளவுக்கு வந்தார்? அவருக்கு ஜெபிக்கும் போதே விடை வந்து விட்டது. அவருக்கு பின்னே விடை தெரிந்து விட்டது. அவர் இன்னும் அதிகமாக அந்த விடையில் வளரணும், அநேருக்கு விடுதலை உண்டான்னு யோசிக்கும்போது, போதும், இவ்வளோதான் உனக்கு படிப்பு, இவ்வளோதான் உனக்கு பொறுப்பு, நீ போய் படு, முத்தரி, வேலையை விடு, அவ்வளோதான் உனக்கு ரிட்டையர்மெண்ட்டு. அவர் சொல்லணும், அது நமக்கு தெரிய வரும். இதில் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்காத எடுத்துக்கோங்க. ஆனால் தேவன் கராராக எதிர்பார்க்குறாரு. அதுதான் மாத்திரம் என்னால் புத்தி சுயாதனை இருக்கிற வரைக்கும் பேசாமல் இருக்கவே முடியாது, மறைக்கவே முடியாது. நம்ம சபையை பற்றிய எதிர்பார்ப்பு தேவனிடத்தில் சரியாக இருக்குது. நம்முடைய சபைக்கு ஆண்டவர் இயேசுன்னு தன்னை காமிக்காமல் யெகோவா கெமுலான்னு காமிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி கட்டுறாரு தான் நமக்கு இருக்கிறாரு. ஐயோ, தெரிஞ்ச வசனங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எபிரேயர் 13:17, தி புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 13 verse 17. அதை வாசிக்கிறதுக்கு முன்னே அந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து விட்டு நாம் எபிரேயர் 13:17க்கு செல்வோமா? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இனிமேல் நம்முடைய ஜபம்லாம் எப்படிப்பட்ட காலத்திலேருந்து ஏறெடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழல்? கொடிய காலங்களில் தான் நம்ம ஜப வாழ்க்கை. தூங்காமல் கேளுங்க. காற்றடிக்குது, மழை பெய்யுது, உஷ்ணம் வருது, பனியே கொட்டுது, ஸ்னோவே கொட்டுதுனாலும் அதை பற்றி இல்லை. இனி கொடிய காலங்கள் தான். இன்னும் இது வரைக்கும் இது புரியல, இது வரைக்கும் உங்களுக்கு வெளிப்பாடு இல்லைன்னா வெளிப்பாடை தாண்டி பிரத்யட்சமாக வெளிப்படைத்தன்மையோடு வேதத்தின் நிமித்தம் வசனத்தின் நிமித்தம் சொல்கிறேன். இனிமேல் எந்த பெரிய பிஸ்தாவாக இருந்தாலும் நாம் கொடிய காலங்களிலிருந்து தான் ஜெபிக்க இருக்கிறோம். கொடிய காலங்களிலிருந்து தான் ஜெபிக்க வேண்டி இருக்கிறோம். கொடிய காலங்களில் தான் ஆராதிக்க வேண்டியிருக்கு. கொடிய காலங்களில் இருந்து தான் அந்த பின்னணியின் மத்தியிலே தான் தேவனை தேட வேண்டியிருக்கு, தேவனிலே நிலைத்திருக்க வேண்டியிருக்கு, தேவனை மகிமைப்படுத்த வேண்டியிருக்கு, தேவனை பிரஸ்தாபப்படுத்தி பிரசித்தம் பண்ண வேண்டியிருக்கு, தேவனை உலகத்துக்கு காண்பிக்க வேண்டியிருக்கு, அவர் சித்தம் செய்து முடிக்க வேண்டியிருக்கு. ஒரு காலத்தில் சௌரியம் இருந்துச்சு, ஒப்பிட்டு பார்க்கும்போது சௌரியம் இருந்துச்சு. எல்லாருக்கும் அன்னன்ன காலத்தில் அது கஷ்டமாக சவாலாக தான் இருந்தது. ஆனால் அவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய காலங்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் இனிமேல் நம்முடைய ஜபம் எப்படி தான் இருக்கும்? எதின் மத்தியிலிருந்து நம்ம ஜெபிக்கிறோம்? தற்பிரியத்தின் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம், பணப்பிரியத்தின் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம், வீம்புக்காரர்கள் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம், அகந்தை உள்ளவர்கள் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம், தூஷிக்கிறவர்கள் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம், தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம், நன்றி அறியாதவர்கள் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாதவர்கள் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம், சுவாப அன்பே இல்லாதவர்கள் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம், இணங்காதவர்கள் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம், அவதூறு செய்கிறவர்கள் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம், இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம், கொடுமை உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம், நல்லோரை பகைக்கிறவர்களிடத்திலிருந்து நாம் ஜெபிக்கிறோம், துரோகிகள் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம், துணிகரம் உள்ளவர்கள் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம், இருமாப்பு உள்ளவர்கள் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலக வேண்டியவர்கள் மத்தியிலிருந்து ஜெபித்து தேவன் இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே இந்த 19 விதமான விஷமங்கள், விஷத்தன்மைகள் இல்லாமல் இருக்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், கவனமாக இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதில் நான் காண்கிற கசப்பான உண்மை, கசப்பில் அதான் இருக்கிற அப்பட்டமான உண்மை, பட்டவர்த்தனமான உண்மை. ஏன்னா நான் அது கசப்பு நான் சொல்லி பழகிட்டேன். இட்ஸ் நாட் ரைட் ஆல்சோ.
உலக சட்டங்களிலே, நீதிமன்றங்களிலே, சட்டத்தில் அநேக பிசகுகள் உண்டு. அதெல்லாம் வேதத்திலிருந்தே எடுத்து அரசியல் சாசனங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருந்தாலும் வேத சட்டத்திலே பழுது இல்லை. வேத சட்டத்திலே குறை இருந்ததை நிறைவேற்றாமல் போனதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தை அழிக்க வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன்னு சொல்லி நிறைவேற்றி முடித்து விட்டதினாலே நாம் இந்த சட்டத்தின் பிரிவின் கீழே ஆனா ஆவனா ஈனா ஈனாம்னு கடைசியில் ஊனா பிரிவிலே இருந்து ஒன்று காரியத்தை சொல்கிறேன்லாம் கத்தட்ட போய் ஒன்றும் சொல்ல முடியாது. அவருடைய சட்டத்தில் எல்லாமே நிறைவேற்றி முடித்து மறித்து உயிரோடு எழுந்து பிதான் வலதுபார்சத்தில் வீற்றிருந்து பரிந்து பேசி கொண்டு இருந்து ஏற்கனவே ஒரு ஹோல் வேலையை முடிஞ்சிருச்சு. இனிமேல் அவருக்கு வேலையே கிடையாது. ஆனாலும் புதுசாக ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு பரிந்து உரைத்து கொண்டு இருக்கும்போது இந்த உபப்பிரிவிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன்லாம் ஒன்றும் அங்கே செய்யவே முடியாது. ஆனால் வேலை வச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் துக்கப்பட்டு ஆச்சரியப்பட்டு திகைத்து கொண்டு எப்படி நமக்கு உபயோகமாக இருப்பது, எப்படி நம்மை ஆசீர்விப்பது, எப்படி நம்ம இழந்து போகாமல் இருப்பது, இவ்வளோ சொல்லியும் இழந்து போகக்கூடிய இந்த 19 விதமான பொல்லாத கூட்டத்தின் மத்தியில் இருக்கிறானே. இதே 2 தீமோத்தேயு 2:19 என்ன சொல்கிறாரு? ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறதுனால நீங்கள் தகுதியற்றவர்களாக மாறிட்டீங்க, உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறதில்ல. தகுதி இல்லாமல் தகுதி உள்ளவர்களாக இருந்து தகுதியற்ற ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கீங்களே, அந்த வேலையை நிறுத்திட்டு உருப்படியாக வேலை செய்யுங்க. ஒரு வேலை செஞ்சாலும் உருப்படியாக செய்யுங்க. ஒரு வேலை செஞ்சாலும் நேர்த்தியாக செய்யுங்க. ஒரு வேலை செஞ்சாலும் பரலோகம் பூலோகத்தில் இறங்க முடியாது செய்யுங்க. தோத்திரம். ஒரே வேலையை தான் செஞ்சாலும் அதை அப்படி செய்யுங்க. அதுதான் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. இந்த வார்த்தையை சொல்லி ஊழியக்காரங்களை நான் தூக்கி வச்சுக்கவோ ப்ரொஜெக்ட் பண்ணவோ நான் இங்கே வரல. அது எனக்கு இஷ்டமும் இல்லை, அது என்னுடைய சிந்தையுமாக இல்லை. இது அடிப்படையில் ஒரு உங்கள் மேலே கண்காணிகளாக வைக்கப்பட்ட அம்மா அப்பா, அங்கேருந்து ஒரு குடும்பத்தில் தான் இது ஆரம்பிக்குது. இட் ஸ்டார்ட்ஸ் இன் அ ஹவுஸ். நீங்கள் ஒரே பிள்ளையாக தான் பிறந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னே அக்காவும் இல்லை, அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, தங்கச்சியும் இல்லை அப்படின்னா, யூ ஆர் டைரக்ட்லி யூ ஆர் ஆன்சரபிள் டு யுவர் பேரண்ட்ஸ், மதர் ஆர் ஃபாதர். அம்மா அப்பா, நீ பிறந்த உடனே அம்மா அப்பா செத்துட்டாங்க, நீ ஒண்டியாக தான் இருந்த, ஒரே ஒண்டியான அனாதை அப்படின்னாலும் யூ ஆர் டைரக்ட்லி ஆன்சரபிள் டு காட். காட் இஸ் அபவ் எவ்ரி ஒன். உன்னை நடத்துகிற ஒரு தேவன், உன்னை படைத்தவருக்கு நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உன்னை படைத்தவர் உன்னை நடத்துகிறவராக இருக்கிறபடினாலே, உன் ஆத்மாவுக்காக அவர் உத்தரவாதம் பண்ணுகிறவராக இருக்கிறபடினாலே, விழித்திருக்கிறவராக இருக்கிறபடினாலே, அவர் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு இதை செய்யும்படி அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கு. அவர் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உனக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. எத்தனை டெஸ்டிமோனிஸ் நம்ம கேட்குறோம் விசுவாசிகள் அவிசுவாசிகள் மத்தியிலிருந்து. பொதுவாக ஒரு கடவுளை அந்த அளவுக்கு நம்பி இயற்கையை நம்புகிறவன், இன்றைக்கெலாம் இருக்கிற ஒரு பெரிய வஞ்சகம் என்ன தெரியுமா? த யூனிவர்ஸ். யாரும் கடவுளை அட்ரஸ் பண்ண இஷ்டப்படலை. தே டோன்ட் அட்ரஸ் காட் as காட். அந்த பெரிய சக்தி, அந்த பிரபஞ்சம், த யூனிவர்ஸ் ரெஸ்பான்ஸ் டு மீ. பெரிய திருட்டுத்தனம். பாதாளத்தினுடைய ரொம்ப நாகரிகமான கழுத்து இருக்கிற பொய்.
பிரபஞ்சத்துக்கு என்ன ஆவி ஆத்மா இருக்கா? பிரபஞ்சத்துக்கு என்ன அறிவு இருக்கா? பிரபஞ்சத்துக்கு என்ன பர்சனாலிட்டி இருக்கா? நாட் அட் ஆல். ஆனால் துணிகரமாக மக்கள் சொல்லி வாழ்கிறாங்க, கோடியான மக்கள் வாழ்கிறாங்க. அது ஒரு ஃபாலன் மார்மன் தியரி, நியூ ஏஜ் தியரி, புதிய யுகத்தாருடைய தீய உபதேசம். கடவுளாக பேச, எங்கள் அப்பா ஒரு பிரபஞ்சம் அது அப்படின்னு சொல்லுவீங்க அவங்க அப்பாவும் அம்மாவையும். அக்ரினே அவங்க. புரியுதுங்களா? நம்ம ஜபத்தில் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய. வி அட்ரஸ் அ பர்சன், வி அட்ரஸ் அ டாபிக், வி அட்ரஸ் an event, a need. வர்ண பகவான் சொல்கிறாங்க, இருக்கட்டும், ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆர்கியூமெண்ட். வர்ண பகவானே நீ மழையத்தா அப்படின்னு கேட்டால் வந்து டக்குன்னு போட்டுட்டு ஊற்றிட்டு போயிடுதா? சூரிய பகவானே கொஞ்சம் நல்ல வெளிச்சத்தை சூடாக உதிக்க செய்துவிட்டு போனால் செஞ்சிருதா? சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் இன்னும் நம்ம அறியாத கண்டுபிடிக்காத ஏராளமான விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. பிரபஞ்சத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும், அது அண்ட சராசரம் அதில் இருக்குது. ஆல் கம்ப்ரைசிங் பிக் யூனிட். அதில் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்குது, மேக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்குது, நுண்ணுயிர்கள் இருக்குது, பெரிய உயிர்கள் இருக்குது, மேமல்ஸ் இருக்குது, அதாவது கர்ப்பம் கொண்டு குட்டிகளை போட்டு பிள்ளைகளை பெற்று பால் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்டதான ஜீவராசிகள் இருக்குது. லிம்ஸ் மூலமாக, ரத்தமே இல்லாத லிம்ஃபுங்கிற அந்த ஃப்ளூயிட் மூலமாக வாழக்கூடியது இருக்குது. இதெல்லாம் பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்குது. எதை அட்ரஸ் பண்ணுறோம்? யாரை பார்த்து பேசுகிறோம்? யாரை பார்த்து ஒரு வழக்கை தொடுக்கிறோம்? யாரை வழக்காடுவா? எனக்கா நில்லு, நீ என்னை நிர்வாகம் பண்ணு, என்னை கவனி, என்னுடைய விஷயத்தை நீயே உன் மேலே போட்டுக்கோ, யோபு சொல்கிறார்ல, அது மாதிரி சொல்ல முடியுமா? பரிசுத்தாவினர் பெற்றும் கர்த்தருடைய நாமத்தை அறிந்தும், ரட்சணை நாமங்கள் இத்தனை நாமங்களை அறிந்தும் இத்தனை வருஷமாக உபயோகித்தோம். நம்முடைய தரிசனமும் நம்முடைய டார்கெட், நம்முடைய ஜபம் என்கிற இந்த ஏவுகணை எங்கே போகுது? ஹூம் ஆர் யூ ஹிட்டிங்? கவனிக்கிறீங்களா அன்புக்குரியவர்களே? பொறுப்பற்றவளாக 4 சோத்திரமும் 4 அந்நிய பாஷையும் 2-3 குறிப்பையும் சொல்லிட்டா யூ ஹவ் டன் யுவர் ஜாப் நினச்சிட்டு பெஞ்சை சூடேற்றிட்டு போயிட்டே இருக்கிறோம். யாராவது ஒருத்தனுக்கு ஊழியனோ விசுவாசியோ முந்தினவனோ ஆதியோ பாதியோ பொறுப்புள்ள வாழவே இல்லையே. இன்றைக்கி 2026 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி சொல்லிகிட்டு இருக்கிறேனே, இன்றைக்காச்சும் உங்களுக்கு சூடு சொரணை வருமா? பொறுப்புணர்ச்சி வருமா? வில் யூ கமிட் யுவர் செல்ஃப்? வில் யூ டேக் அப் அ ஜாப்? இது ஒரு வேலையா? இது ஒரு பொறுப்பா? இது வீடு பெருக்க வேண்டிய வேலை, இது பாத்திரம் தேய்க்க வேண்டிய வேலை, இது வந்து அந்த விண்டோஸ்லாம் துடைக்க வேண்டிய வேலை, இது துணி துவைக்க வேண்டிய வேலைன்னு உங்களுடைய ஜபத்தை ஒரு வேலையாக கருதி அது செய்வீங்களா? செஞ்சு முடித்தோங்கிற தெளிவு இருக்குமா? அழுக்கு போச்சா? கழுத்தில் இருக்க காலில் இருக்க அழுக்கு போக மாட்டேங்குது, மெஷின் எடுக்க மாட்டேங்குது, வெளியே எடுத்துகிட்டு கையில் தேய்க்க வேண்டியிருக்கு. ஆமாவா? என்ன ஹைஃபை மெஷினாக இருந்தாலும் இட் டசன்ட் டேக் ஆல் த டர்ட். பொறுப்பு வேலை அப்படின்னோடனே மூஞ்சி சுண்டைக்காவோட கேவலமாக இருக்குது. அவ்வளோ மனம் இருக்கும், நல்லா சமாளிக்க கற்றுருக்கீங்க. உங்களுக்கு தான் எல்லாம் வில்லங்கம், கடைசி வரைக்கும் உங்களுக்கு தான் வில்லங்கம். உங்களுக்கு விடுதலை வேணும்னா நீங்கள் தெளிந்த புத்தியில் இருக்கணும். திருட்டு மொழி உங்கள் வாழ்க்கையில் போகணும். பித்துக்குழி மாதிரி உட்காந்துருக்கு உங்கள் வாழ்க்கையில் போகணும். குறை பார்வனை உங்கள் வாழ்க்கையில் போகணும். ஒருத்தர் நேராக மூஞ்சி பார்க்க உங்களுக்கு துப்பில்லை, நின்று பேசுகிறதுக்கு துப்பில்லை, அடித்தோம் பிடிச்சோன்னு ஓடுறீங்க. என்ன வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ? கோர்ட்டுக்கு போகிறவன் என்ன தான் மனசில் இருந்தாலும் வக்கீலை பார்க்கும்போது, நீதிபதியை பார்க்கும்போது, வாதம் பிரதிவாதியை பார்க்கும்போது எப்படி நடந்துக்கிறான் கவனிக்கிறேன். நான் அண்மையில் கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலை வந்ததுனால கவனிக்கிறேன் ஒவ்வொருத்தரையும். நமக்கு எனக்கு அதில் ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால் நான் யாரையும் பார்த்து எனக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
யாரை பார்த்து எனக்கு ஐயோ இவரா அவர் தான் ஜட்ஜுங்க, அது என்னங்க பண்ணுறது, என்கிட்ட என் மேலே ஒரு கேஸே கிடையாது, நான் திருடமில்ல போய் பித்தலாட்டம் பண்ணமில்ல. இங்கே நான் வந்திருக்கிறேன் இறந்து போன மனைவிக்காக அவங்க வீட்டு சொத்தை பற்றி ஒரு விஷயத்தில் நான் சாட்சியாக வந்திருக்கிறேன். சாட்சி தேவை அந்த குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்னால நான் போய் நிற்கிறேன். இப்போ உங்கள் புத்தி பாசிட்டிவ் என்ன எடுக்குது, இதை பற்றி பேராயாதீங்க, மானங்கிட்டவங்கள. அடுத்த வீட்டில் அவன் என்ன நடந்தால் அவங்களுக்கு என்ன, உங்கள் வாழ்க்கையே 1008 வழக்கால் இருக்குது, அந்த வழக்கை தீருங்க. அடுத்த வீட்டை பற்றி இதை அறிஞ்சிக்கிறதுல என்ன, நீங்கள் உடனே விடையை கொடுக்க, நீங்கள் வக்கீலா இல்லை நீங்கள் நீதிபதியா, நீங்கள் ப்ராசிக்யூட்டரா? ஏன் கோவப்படுறீங்க, ஏன் மூஞ்சி நெட்டுக்கிட்டு பூமியை பார்க்குறீங்க? unnecessarily you are involved in other people's lives. ஜபங்கிறது அடுத்த வாழ்க்கையில் நுழையறதுக்கு ஆண்டவர் கொடுக்கல, நுழையறதுக்கு கொடுக்கல. அதை பற்றி கேள்விப்பட்டியா, காத்து வாக்குலையோ நேரடியோ பார்த்தோ அவர்கிட்ட சொன்னியா? விட உன் கையில் இருக்கா, விடுதலை இருக்கா, வார்த்தை இருக்கா, வரம் இருக்கா, சுகமளிக்க வரம் இருக்கா? கொடுத்துருக்காருல, கூப்பிடும் போதே கொடுத்துருக்காருல. அன்ன காவடியை கூப்பிடல, பிச்சைக்காரியை கூப்பிடல, என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அவர்களால் நடக்கும் அடையாளங்களாகலன்னு ஒரு 4-5 அடையாளம் கொடுத்துருக்காருல. அந்த அடையாளத்தின் மூலமாக அடையாளத்தை இழந்து போன, அடையாளம் சிதைஞ்சு போன அவங்களுக்கு ஏதாவது மறுவாழ்வு கொடுக்க, வாழ்வழிக்க வார்த்தையை கொடுத்தீங்களா? அதுக்கெலாம் ஊழியக்காரங்க இருக்காங்க, அதுக்கெலாம் எவ்வளோ கேனாயம் இருக்கான். நான் மேனா மினிக்கு வருவேன். புரியுதா? அது உங்களுக்கு கேட்கவே காதில் விழாது. இப்போ அது பிகாஸ் யூ ஷட் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தை நீங்கள் அடைச்சிக்கிறீங்க, தெரிஞ்சு தான் இப்போ உட்காந்துருக்கீங்க. இதுக்கு மேலே அழட்டிக்க முடியாது, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எத்தனை கோடி வருஷம் இப்படி வந்துட்டு போய் சோத்திரம் பண்ணிகிட்டு இருந்தாலும், நீங்கள் விட வேண்டியதை விடாமல், நீங்கள் துரத்த வேண்டியதை துரத்தாமல், நீங்கள் ஒப்புரவ வேண்டியதை ஒப்புரவாக்காமல், என்ன உங்கள் துர்ப்புத்தியிலேருந்து விடுதலை பெறாமல், உங்கள் பாசாங்கிலேருந்து விடுதலை பெறாமல், இப்படி இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படி அது மாதிரிலாம் பண்ணாமல் வேஷம் போடாமல் இருந்தீங்கன்னா ஒன்று என்ன 1000 குறிப்புகள் ஆண்டவர் உடனே பழிச்சு வேலை பதிலை தருவார். எங்கே நீங்கள் ஓடி போனாலும் அதுதான் விஷயம். wherever you live, wherever you run away, you carry your shadow with you. உங்கள் நிழல் உங்கள் கூட தான் வருது, உங்கள் நிழல் உங்கள் கூட தான் வருது, உங்கள் ஆட்டிடியூட் உங்கள் கூட தான் இருக்குது. இட்ஸ் இன் யூ. unless you kill your attitude, unless you drive your attitude away, it always is resident within you. உங்கள் சுவாபம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதனால தானே இறுதியில் எவ்வளோ விஷயங்களை வேதத்தில் சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த புஸ்தகத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதே 2ஆம் அதிகாரத்திலேருந்து 7 காலத்தில் இருந்த மக்களுடைய இருதயங்களை பார்த்துட்டு அவர் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரே ரைமிங்கான விஷயம், கோரஸு, ஜெயங்கொள்கிறவன் எவனோ, ஜெயங்கொள்கிறவன் எவனோ, ஜெயங்கொள்கிறவன் எவனோ. குறைய கண்டுபிடிச்ச சபையோ குறை இல்லாத சபையோ ஜெயங்கொள்கிறவன் எவனோ. unless you are an overcomer, you cannot partake of the eternal blessing. நீ ஜெயிக்காமல் நித்திய மகிழ்ச்சியில் பங்கு பெறதுங்கிறது வெட்டி பேச்சு, வெட்டி கனவு. பிடிக்கலையா போயிட்டே இருக்க வேண்டியதுதான், நாடோடையே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். காயின் நிலைமை என்னாச்சு தெரியாது. ஏசா மனம் திரும்பலை தேடியும் காணாமல் இருப்பான், அவ்வளோதான். யார் அந்த முடிவை யாருக்கு சொல்ல முடியும்? யாருடைய முடிவை நம்ம இங்கே யாருக்கு சொல்ல முடியும்? எவ்வளோ தான் வளர்ந்துருந்தாலும், எவ்வளோ தான் தேவ சமூகத்தை சுமந்ததாக நம்ம ஃபீல் பண்ணாலும், பர்சீவ் பண்ணாலும், who can speak of the destiny of somebody? No, precisely, not at all. தோராயமாக சொல்லலாம். கர்த்தர் ஒருவேளை காட்சி காமித்து சொன்னால் அவ்வளோதான். அந்த காட்சிக்குள்ளே என்னவோ இதை இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்ல, அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறாங்களோ அவ்வளோதான். வெட்டொன்று துண்டுன்னு யாருக்கும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் யாருக்கும் ஃபால்ஸ் ஹோப்பும் கொடுக்க முடியாது, தவறான நம்பிக்கை கொடுக்கவே முடியாது. எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். மனுஷனோ முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ ஒரு நாள் வரும் இருதயத்தை காமிக்கும் போது தான் தெரியும். நம்ம இருதயத்தை நாமே பார்த்தா நம்ம இருதயம் நமக்கு பிடிக்குமா? இப்படி பார்க்குறீங்க, நான் இருதயம் மற்றவன் போல, நீங்கள் ரொம்ப இருதயம் கொண்டவர்கள் போல என்ன அப்படி பார்க்குறீங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிறது உங்களுக்கே பிடிக்குதா? கொஞ்சம் தான் நிதர்சனமாக சொல்லுங்கள். நீங்கள் உடனே இதுக்காக பெருசாக யூகிக்க வேண்டாம்.
இந்த விபிஎஸ் படம் போட்டு வரைஞ்சி ஒரு மாதிரி படுப்பீங்க. அதான் அந்த பிள்ளை அங்கே வந்து வரைஞ்சி அங்கே அந்த தொங்குற அந்த போர்டில் என்ன பிள்ளை ஒவ்வால் மாதிரி ஒன்றா தொங்குது பார்த்தோன்னே. அப்போ கிட்டக்கு போய் பார்த்தோன்னே, சாரிப்பா, தப்புப்பா, மன்னிக்கணும், இந்த மாதிரி ஒரு சரியாக பார்க்காம நான் சொல்லிட்டேன், சாரி டு டிஸ்கரேஜ் யூ அப்படின்னு. இல்லை ஆவிக்குரிய பழங்கள் அங்கிள், அது இப்படி தொங்கல் டால்ரன்ஸ் மாதிரி தொங்குதுன்னு. முதல்ல அது அவங்க அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரே பிளாக்காக தான் இருந்துச்சு. என்ன இவ்வளோ வவ்வால் மாதிரி இருக்குது ஒன்றும் அப்படின்னு நம்முடைய இருதயம். பட் ஒரு தடவை கிட்டக்கு போய் தீர விசாரித்தோன்னே பார்த்தோன்னே, ஐயோ இட்ஸ் நாட் பேட்ஸ், அது வவ்வால் இல்லை, அது ஒரு பழம், அதை அப்படி வரைஞ்சிருக்காங்க. உங்கள் ஜபத்தை டிஸ்கரேஜ் பண்ணுறதா பிசாசு பேசிகிட்டே இருக்காங்கிறது வந்து இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, 40 இயர்ஸை நான் பார்க்குறேன். உங்கள் ஒவ்வொருத்தருடைய பிரசங்கத்துலேயும் சரி, எதுலேயுமே நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்கன்னா, வந்தவுடனே கொஞ்சம் நேரம் என்னான்னு பார்க்கணுன்னு இருப்பீங்க, அப்புறம் மைண்ட் ஆஃப் ஆயிடும். அவன் என்ன பண்ணுறான் அழிஞ்சு போகிறாள் வரலை, உட்கார முடியாது. 10 தடவை நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவீங்க, அங்கே ரெஸ்ட் இருக்காது, இங்கே வந்துடுறீங்க. வாட் பீப்புள் ஆர் யூ ஆர்? என்ன ஜனங்க நீங்கள்? ஓகே, நான் தொடர்ந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப போராட்டத்தோடு தான் இதை சொல்கிறேன். எனக்கு முதல்ல சம்மதம் இல்லை, நான் அப்படி உணர்கிறேன். நிறைய பேர் இங்கே வந்து பயங்கர சரீர வலியோடு வந்திருக்கீங்க. அப்படிப்பட்டவங்க மாத்திரம், எல்லாருக்கும் அப்போ இப்போ சரீர வலிலாம் வரும். ஆனால் இது இன்றைக்கி எனக்கு, நான் நல்லா தான் தூங்கி இருந்துச்சு, எனக்கு ஒன்றும் இல்லை. இங்கே வந்ததுலேருந்து வலியான வலி, யாருக்கு சரீர வலி இருக்கோ, அது கால் வலியாக இருக்கலாம், இடுப்பு வலியாக இருக்கலாம், முதுகு வலியாக இருக்கலாம், அவங்க மாத்திரம். ஒருத்தர் இருந்துச்சோன்னா இன்னொருத்தர் எனக்கு எப்பயுமே வலி தான் அப்படி சொல்லாத. இப்போ உங்களுக்கு வலிச்சிட்டு இருக்கா, நீங்கள் எழுந்துச்சி நிற்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். கூட்ட முடியல, அப்படிப்பட்டவங்க மாத்திரம் எழுந்துச்சி நிற்கலாம். வேண்டான்னு ஒதுக்கலாம், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நமக்கு சுதந்திரம் இருக்குது, இந்த பொறுப்பெலாம் ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நீங்கள் கடவுள்கிட்டே சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே கழுத்தெல்லாம் சீர மாட்டார். உங்களுக்கு எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் வாழ குறித்திருக்கிறாரோ அத்தனை வருஷங்கள் நீங்கள் இருப்பீங்க, அத்தனை வருஷம் நீங்கள் அந்த பொறுப்பே ஆனால் வாழ்ந்து முடிக்கலாம். ஆனால் கணக்கு ஒப்புவிக்கும்போது என்ன பதில் சொல்லணுங்கிறதும் கேள்வியும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட தான் கேட்டுக்கணும். அதுக்கு சபை நிர்வாகமும் ஒரு தனிப்பட்ட மனுஷனோ ஊழியனோ ஊழியக்காரியோ விசுவாசியோ இல்லை வரம் பெற்றவனோ அதுக்கு வக்காலத்தை வரவே முடியாது. புரியுதா? ரொம்ப பெரிய விஷயங்களை, சரியான விஷயங்களை, இறுதியான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் உங்கள் ஜபம் கருத்துள்ளதாக இருக்கணும், உங்கள் ஜபம் கருத்துள்ளதாக இருக்கணும், உங்கள் ஜபம் வந்து பொறுப்புள்ளதாக இருக்கணும், உங்கள் ஜபம் ஆனந்தமுள்ளதாக இருக்கணும், உங்கள் ஜபம் விவரமுள்ளதாக இருக்கணும். உங்கள் ஜபம் சொன்னதை சொல்லிச்சான் கிளிப்பிள்ளைங்கிற மாதிரி வந்த மாதிரி ஸ்தோத்திரம், 4 ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் 2-3 குறிப்பு, அப்புறம் 10 ஸ்தோத்திரம், இப்போ இடையிலலாம் பாட்டு பாடுற மாதிரி சோறு போகிறதுக்கு தான், இல்லைனா புத்தி மேயாமல் இருக்கிறதுக்கு தான் பாட்டு. நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இன்செசண்ட்டாக ஜெபிக்கலாம், இடைவிடாமல் ஜெபிக்க முடியும். அதுக்கு அந்த ஜப ஆவி தேவை, அதுக்கு ப்ரிப்பரேஷன் தேவை, அதற்கு ஆயத்தம் தேவை, அது மனசு தேவை, குறிப்புகள் தேவை, முடியும். அதனால் நம்ம வளருகிறோம், ஆவி வளருகிறது, ஆத்மா வளருகிறது. ஏன்னா தேவ தரிசனம் அதில் வருது. ஒவ்வொருத்தருடைய வேதனை, ஒவ்வொருத்தருக்குள்ளாக சாத்தானுடைய கிரியை, ஒவ்வொருத்தருக்குள்ளாக தேவ கிரியை பற்றி கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய அந்த போராட்டம், அதெல்லாம் நீங்கிறதுக்காகத்தான் நீங்கள் தேவனிடத்தில் பேசும்படி. ஏன் இதுக்காக ஆண்டவர் நம்மளை ஜபிக்க வைக்கிறாரு? நம்ம ஜபிக்கிறதுனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போயிட்டார், சரீர பிரகாரமாக போயிட்டார். அது சாத்தானுடைய புரிதல். ஆனால் ஆவி ஆத்மா சரீரத்தோடு, உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு பிதான் வலப்பாசத்தில் வீற்றிருக்கிறார். நாம் ஜெபிக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சட்டப்பூர்வமாக நம்முடைய கோரிக்கை நிமித்தம், விண்ணப்பத்து நிமித்தம் பூமியிலே அருபையாகவோ இல்லை வார்த்தையாகவோ தேவதூதனுடைய ஒத்தாசையாகவோ ஆவியானுடைய செயலாகவோ ஆண்டவர் நுழைந்து காரியத்தை சரி செய்வதற்கு அவருக்கு நாம் வழி வகுக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ வழி வகுக்கிற நாம் வந்து அவருக்கு இல்லை எல்லாம் நீங்கள் வருவீங்களா வர மாட்டீங்களான்னு தெரியாது, நான் சும்மா கூப்பிட்டேன்.
ரொம்ப அவசங்க. அது மரியாதை கெட்ட ஒரு வேலை அது. ஜெபம் வந்து ஒரு சட்டமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்து சட்ட ரீதியில் ஒருவனுக்கு விடுதலையும் வெற்றியையும் நஷ்ட ஈடுகளையும் தேவனிடத்துலேருந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. சும்மா அந்த ஜெபத்தில் கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களான்னு பார்க்கறதுக்கு தான் செஞ்சேன்னு சொல்கிறது வந்து ஆக்ட் ஆஃப் இம்மெச்சூரிட்டி. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஜெபத்தை கேட்குறவரை சும்மா சொல்லி ஜெபத்தை கேட்குறவரேன்னு சொல்கிறதுனால நீங்கள் ஒன்றும் அவர் மதிக்கலை. அவரை மதிக்கணும். அவர் மதிப்புள்ளவர் ஜெபத்தை கேட்குறாரு. அல்லேலூயா. என்ன மதிப்பு கொடுத்துருக்கீங்கிறது வந்து the way you receive your answer from God, the way you see change in your body, soul and spirit. உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் என்ன மாற்றம் இருக்குது, எப்படி நடக்குது. இது வந்ததுலேருந்து எனக்கு ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. இப்போ ஐ எம் ஃப்ரீ. ஐ எம் ஸோ ஃப்ரீ. நீங்கள் யார் நின்று இந்த ஜெபத்தில் பெற்றுக்கிட்டீங்களோ அது உங்களோட இருக்கட்டும். என்கிட்ட தான் சொல்ல வேணாம். இதில் நான் ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ப்ரைஸ் லார்ட். ஓகே, காரியத்துக்கு வருவோம். அதான் விஷயம். திருப்பி உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. ஒரு வீட்டில் தான் இதை ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன். அதனால தான் வீடு வந்து தேவனுடைய ஆலயம், தேவனுடைய கூடாரம், தேவனுடைய வாசஸ்தலம் அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் ஆவியான்மா சரீரம் தான். அதை விட வீட்டை விட முதல்ல அவங்க ஆவியான்மா சரீரத்தில் இதை ஆரம்பிக்கிறது. நீங்கள் நடமாடும் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயம். உங்கள் வீட்டிலையே இந்த உத்தரவாதம் கரெக்டாக இருந்தால் தான். நான் அப்பா நான் அம்மான்னு சும்மா பீத்திக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் எப்போ பிரமாணத்தை சாமி சீனாயில் கொடுத்துட்டாரோ அன்னையிலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் ஒரு தரத்தை எதிர்பார்த்தார், ஒரு ஸ்டாண்டர்டை எதிர்பார்த்தார், ஒரு குணத்தை எதிர்பார்த்தார், ஒரு ஒழுங்கை எதிர்பார்த்தார். சொல்லி கொடுத்தார். இப்படி இருக்கணும், இது செஞ்சால் ரைட்டு, இது செஞ்சால் தப்பு, இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். முடியாததுக்கு என்ன விமோச்சனம், என்ன பிராயச்சித்தம், அவங்களுடைய வரையறை ஆண்டவர் அறிந்ததுனால இது நீங்கள் செஞ்சிட்டே இருக்கணும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான பாவ மன்னிப்பு கிடைக்காம இருக்கிற அந்த ஸ்ட்ரகிளை மாற்றுறதுக்கு நானே உங்களால் செய்ய முடியாதது உங்களுக்காக செய்து முடித்து உங்களுக்கு பூர்ண விடுதலை கொடுப்பதற்காக நான் உங்களுக்காக பலியாக, சர்வாங்க தகன பலியாக, நித்திய பலியாக நான் பலியாகிறதுக்கு வருகிறேன்னு ஆண்டவர் செஞ்சு முடித்தார். ஸோ நீங்கள் உங்கள் ஆவி ஆத்மாவுக்காக நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஜபத்துக்கு பின்னே நீங்கள் உணரணும். இன்ச் பை இன்ச்சானாலும் பரவாயில்ல, சொட்டு நீர் பாசன போல் ட்ராப் ஆஃப்டர் ட்ராப் உங்கள் லைஃப்பில் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கணும். உங்கள் பேச்சில் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கணும். விசாரணை வேறு, புரணி வேறு. வாயடக்கம் தேவை. வக்கீல் வந்து கருப்பு கோட் போட்டுக்கிறான், ஒரு ஒயிட் காலர் போட்டுக்கிறான், அதுக்கப்புறம் ஒயிட் அண்ட் ஒயிட் கூட ட்ரெஸ் இருக்கும், வித்தியாசமாக ட்ரெஸ் இருக்கலாம், ஆனால் மேலே ஒரு ஓவர் கோட் இருக்கும். கவனிங்க, தூங்காமல் இந்த முடிச்சிடுறேன். வக்கீலுக்கு படித்தாங்களா? ரோட்டில் போகும்போது உளறிக்கிட்டே போகிறாங்களா? சட்டம் பேசிக்கிட்டே போகிறாங்களா? சொல்லுங்கள். அவன் நீதிமன்றத்தில் வழக்காடி அவன் வாயடாயிட்டான், பேச்சை நிறுத்தவே முடியாது, உளறிருப்பான். அந்த மாதிரி பைத்தியம் மாறவங்க இருக்காங்க. அந்த பைத்தியம் இல்லை, எல்லாருமே அப்படி இருக்காங்க இல்லை. அங்கே தான் பேசுவான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் தான் பேசுவான். வக்கீல் ஆஃபீஸில் போய் அவனை பார்த்தீங்கன்னா அவன் வழக்கை பேச மாட்டான், வழக்கில் இருக்கிற விஷயங்களை எடுத்து சொல்லுவான். He will only discuss issues. He will not argue with you at his office. அவன் எங்கே ஆர்கியூமெண்ட்டை காமிப்பான்? நீதிமன்றத்தில் காமிப்பான். நீதிபதிக்கு முன்னாடி, எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு முன்னாடி, குற்றவாளின்னு இவன் யார் சொல்கிறானோ அவனுக்கு முன்னாடி, அவன் இவனை குற்றவாளிமா, ரெண்டு பேரும் யார் நிரபராதிங்கிற தீர்க்கிற ஒரு நீதிபதி. புரியுதா உங்களுக்கு இந்த செட்டப்பு?
ஜபம்னா இதுதான். அதில் இன்னும் மன்றாட்டு ஜபம், ஜாமக்காரனின் ஜபம், திறப்பின் வாயில் ஜபம். ஸோ தட்ஸ் an இன்டென்சிட்டி. அது இன்னும் அதிகமான பொறுப்போடு, அதிக பாரத்தோடு, அதிக உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டு பதிலை கண்டே தீருவேன் அப்படி நிற்கணும். சரியான டெஸ்ட்டாக இருக்கும் அது. போதும், உசுரோட வச்சாலும் வைக்கிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே கேட்டணும், இவங்க உயிரோடு இருப்பாங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியணும். இல்லை நீங்கள் பெருசாக கேட்குறீங்கன்னா நிற்கணும். உங்கள் உயிர் போகிற வரைக்கும் கூட நீங்கள் நிற்கணும். ஸ்தோத்திரம். ஃபைனலாக அது ஏன் அந்த குறிப்பை நான் எடுத்தேன், அது கிட்டத்தட்ட அது 4வது குறிப்பு. அது ஏன் எடுத்தேன்னா, நம்முடைய ஜபம் எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாதிக்கக்கூடியது. தேவ சித்தத்தை அவங்க ஆவியான்மா சரீரத்தில் நடத்தக்கூடியது, நடத்தி முடித்து தேவனுக்குமா சந்தோஷத்தோடு நிறுத்தக்கூடியது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் நான் திரும்பியும் இன்னும் சரியான ஆழமான அகலமான நீளமான உயரமான தரமான அனுபவத்தை எனக்கு இன்னும் அதிக அளவு, சரியான அளவு, அவசியமான அளவு தாங்கன்னு கேட்டுட்ருக்கேன். ஏன்னா ஒரு காலத்தில், அந்த ஆரம்ப காலத்துலலாம் இந்த ஜபத்தினுடைய தாக்கத்தை ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் நாங்களாம் அனுபவித்தவங்க. நான்லாம் ரொம்ப நல்லாவே அனுபவித்தவங்க. என்னுடைய ஜப பங்காளர்கள் மூலமாக நான் அப்படி அனுபவித்தவன். ஸோ ப்ரேயர் ஏன்னா வாயடக்கம் தேவை, மன அடக்கம் தேவை. கவனித்து பாருங்கள், இதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நல்ல இந்த ஊரில் நல்ல பிரபலியமான கைராசியான டாக்டர்னு சொல்கிற மாதிரி, இவர் ரொம்ப திறமையான வக்கீல், இவர்கிட்ட வழக்கு கொடுத்தா முடிச்சிருவார். இந்த வக்கீல்னால் பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த முக்கியமான ஃபைலை தன்னுடைய அசிஸ்டண்ட்டை கூட கொடுக்க மாட்டாங்க. அசிஸ்டண்ட்டை போய் கோர்ட்டில் வைக்க வேண்டிய ஃபைல் கொடுக்குற அந்த அந்த புக்கிஷ் டைப்பில் இருக்கும் ஒரு அந்த ஃபோல்டர் அந்த ஃபோல்டர் வேறு. ஆனால் வக்கீல் இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து கோர்ட்டுக்கு போகும்போது அவர் தனியாக நோட்ஸ் எடுத்து போயிருப்பார். அது அவர் கையில் மாத்திரம்தான் இருக்கும், பொண்டாட்டி கையில் கூட கொடுக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா he knows the nuances of that case. அப்போது ஏன்னா அது ரகசியம், அது தொழில் ரகசியம். அது ஒருத்தன் தன்னை நம்பி வந்திருக்கான் ஒரு தன்னுடைய பிரச்சனை தீர்க்கணும்னு. அப்போ கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரோட விஷயத்தை யார்கிட்டையாவது போட்டு விட்ருக்காரா? வாய்ப்பே இல்லை. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடையில்லை. ஓகே, நேரம் ஆயிடுச்சு. காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம்.